Hello everyone, நான் Madan Gowri and hello my dear MG squad. எந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோமோ அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு உலகமே பார்த்துட்டு இருக்கிற அதே நேரத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஆல் ஐஸ் ஆன் ரஃபான்னு சொல்கிற அதே நேரத்தில் ரஃபாக்குள்ள இஸ்ரேலோட பீரங்கிகளும் துப்பாக்கி ஏந்திய இராணுவ வீரர்களும் நுழைஞ்சிருக்காங்க. அண்ட் ரஃபாவை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். காசாங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கடைசி சிட்டி தான் ரஃபா. ரஃபாவை தாண்டி எங்கேயும் போக முடியாது. இந்த சைடு சுவரு கட்டி வச்சிருக்காங்க, ஈஜிப்ட் எனக்குள்ளே வந்துடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சுவரு தாண்டி போக முடியாது. இங்கே மேலே இருக்கிற மக்கள் எல்லாருமே கடைசியில் சேர்ந்து தஞ்சம் புகுந்த இந்த ஒரு பர்டிகுலர் பீஸ் ஆஃப் லேண்டுக்குள்ள இஸ்ரேல் இவ்வளோ நாள் என்ன சொன்னாங்கனாலும் இது பத்திரமான இடம், நாங்கள் வரமாட்டோம்னு சொன்னாங்க. ஒரு குண்டு நாங்கள் தெரியாமல் போட்டோம், அங்கே இருக்கிற ஹமாஸ் தலைவர்களை தான் நாங்கள் டார்கெட் பண்ணி போட்டோன்னு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உலகமே பேசி ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே உன்னை பார்த்துட்டு இருக்கோம், இதுக்கு மேலே எதையும் பண்ணிடாதுங்கிறது தான். இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரஃபாக்குள்ளே இறங்கியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் காசாவில் இறந்தவங்களோட எண்ணிக்கை எத்தனை தெரியுமா? 35 பேர். அண்ட் காயப்பட்டவங்களோட எண்ணிக்கை என்ன தெரியுமா? 350 பீப்புள். அண்ட் இது எல்லாமே ஜஸ்ட் அஃபீஷியல் நம்பர்ஸ். அன்அஃபீஷியலாக எவ்வளவு இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. எப்படி ஒரு நாடு உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் பண்ணாதன்னு சொல்றப்போ தைரியமாக இறங்கி பண்ண முடியுது? உங்ககிட்ட நான் அதை தான் சொல்ல போகிறேன். பிகாஸ் இவங்க உள்ளுக்குள்ளே போய் பண்ணுறது மட்டும் இல்லை, அது போக இஸ்ரேல் ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க, நான் பண்ணுறது கரெக்டு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு. வேர் யுவர் ஐஸ் ஆன் October 7th அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. October 7th அன்னைக்கு என்ன நடந்திருக்குது? உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் ப்ரீஃப் பண்ணிடுறேன். நான் 3 நாளாக நம்ம இதான் பேசிகிட்டு இருக்கோம். எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லேருந்து மிகப்பெரிய நாட்டோட ஆளுநர்கள் வரைக்குமே ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு இமேஜை இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாக போட்டிருந்தாங்க. ஆல்ரெடி இந்த வெள்ளைக்காரங்களோட ரூல்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரஃபாவை பற்றியோ காசாவை பற்றியோ யாராவது ஃபோட்டோ போட்டாங்கனாலோ யாராவது பேசினாங்கனாலோ அதை கம்ப்ளீட்டாக காமிக்காமல் போயிடுவாங்க. ஸோ அதை பைபாஸ் பண்ணுற மாதிரி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரஃபாங்கிற ஒரு இமேஜே ஏஐ மூலியமாக ஜென்ரேட் பண்ணி ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படிங்கிற ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டென்ட்டாக இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் இப்போ டென்ட்டில் தான் இருக்காங்க, வீடு கிடையாது, சொந்த நாட்டிலே அகதிகளாக இருக்காங்க. ஸோ அதோடைய கோலே என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1008 தவறுகள் பண்ணிட்டீங்க இஸ்ரேல், இதுக்கு மேலே ஒரு தவறு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு இன்டர்நேஷ்னல் மூவ்மெண்ட்டாக இது நடந்துச்சு. உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாருமே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ பதிலுக்கு இஸ்ரேல் இதை இன்டர்நெட்டில் டேக்கிள் பண்ணுறாங்க. என்ன போஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேர் யுவர் ஐஸ் ஆன் October 7th அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. October 7th அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிற பிரச்சனை இன்னைக்கு நேற்றுக்கு பிரச்சனை இல்லை, பல வருஷமாக நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை. இந்த காசா பகுதியில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலுக்குள்ளே போய் 1300 பேரை கொன்னாங்க. அதில் அப்புறம் ஒரு 200-300 பேரை பிணை கைதிகளாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அது October 7th நடந்துச்சு. எல்லாருமே அதை கண்டெம் பண்ணோம், இன்க்ளூடிங் மதன் கௌரி சேனல். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பேசதான் செஞ்சாங்க. ஆனால் இப்போ இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோரி போட்டிங்களா, அவங்க விதத்தில் சொன்னாங்க. பட் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு நீங்கள் கேட்கல, அப்போ இன்னைக்கு கேட்காதீங்கன்னு. இஸ்ரேலோட கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் அமைப்பினர் 1300 பேரை கொண்டுட்டாங்க. அதுக்கு பதிலுக்கு நாங்கள் ஹமாஸ் அமைப்பினரை கம்ப்ளீட்டாக நாங்கள் அழிக்க போகிறோம். அவங்க எல்லாருமே லேண்டுக்கு கீழே பங்கர்ஸில் டனலில் தான் இருக்காங்க. அதனால எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் மேலே உடச்சி கீழே போய் அவங்க மேலே போடணும், வேறு வழியே இல்லை. அவங்கள நாங்கள் இந்த தீவிரவாத அமைப்பு அப்படின்னு இஸ்ரேல் ஹமாஸை சொல்கிறாங்க. ஸோ இஸ்ரேலோட ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் இருக்குது. இந்த அமைப்பை நாங்கள் அழிக்கிறதுக்கு மேலேருந்து குண்டுகள் போட்டு அங்கே மேலே யார் இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அதாவது லேண்டு மேலே பொதுமக்கள் இருந்தால் கவலை இல்லை, அங்கே கீழே இருக்கிறவங்கள தாக்கணும், வேறு வழியே இல்லை. இப்போ கூட அந்த ஹமாஸ் 2 தலைவர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக 45 பொதுமக்களை, சாதாரண பொதுமக்களை டென்ட்டுக்குள்ளே இருக்கிறப்ப எரிச்சு கொண்டாங்க. அதை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ இப்போ வேர் யுவர் ஐஸ் ஆன் October 7th அப்படிங்கிறத எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இஸ்ரேல் கேட்குறது கரெக்டானு கேட்டிங்கன்னா, October 7th அன்னைக்கு உலகமே அதை கண்டம் பண்ணுச்சு. October 7th அன்னைக்கு இன்னைக்கு யார் ஹமாஸ் இந்த காசாவில் இந்த ரஃபா பகுதியில் இருக்கிற மக்களுக்கு பாதிப்பு இருக்குதுன்னு பேசினாங்களோ அத்தனை பேரும் அன்னைக்கும் பேசினாங்க. அது நீங்களும் சாட்சி, நானும் சாட்சி. ஆனால் இஸ்ரேல் இந்த ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மேல இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா ஒரு கேஸே தொடுத்தாங்க. ஒரு நாடு இன்னொரு நாடு மேல கேஸ் போடுறாங்க. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ங்கிறது யுனைடெட் நேஷன்ஸோட ஒரு ஆர்கனைசேஷன். இந்த கேஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஃபா பகுதி ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி. ஏன்னா மீதி இருக்கிற ஊர் ஃபுல்லாக, நாடு ஃபுல்லாக நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கீங்கடா, இந்த ஒரு பகுதியில் தான் மக்கள் தான் நாட்டிலேயே ஒரு தாநாட்டிலே சொந்த நாட்டிலே ரெஃப்யூஜிஸாக இருக்காங்க, அதுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டாங்க. இந்த கேஸ் போயிட்டே இருக்கிறப்ப இவங்க மேலேருந்து தாக்குதல் நடத்திட்டே இருந்தாங்க. இன்னைக்கு உள்ளேயே போயிட்டாங்க. ஆனால் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸோட ரூலிங் என்ன தெரியுமா?
உள்ளுக்குள்ள நீங்கள் அங்கே இருக்கிற பலஸ்தீன பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி போகக்கூடாதுங்கிறதான் கோர்ட்டு சொல்லுது. ஆனால் அதை மீறி உள்ளே போகிறாங்க. சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாருமே சொல்கிறாங்க, ஆனால் அதை மீறி உள்ளே போகிறாங்க. யூரோப்பில் இருக்கக்கூடிய சில கண்ட்ரிஸ் வந்து பலஸ்தீனை ஒரு நாடாகவே ரெகக்னைஸ் பண்ணுறேன்டா, இப்போனாவது இன்னொரு நாட்டுக்குள்ளே போகாமருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி போகிறாங்க. இவ்வளவு தைரியமாக இஸ்ரேல் போகிறதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன், அமெரிக்கா. பைடன் தான் இப்படி இருக்காரு. சரி, அமெரிக்காவில் வந்து எலெக்ஷன் வர்றப்போ வந்து அப்போ ட்ரம்ப்புக்கு எல்லாரும் ஓட்டு போட்டாங்கன்னா இது முடிவுக்கு வந்துருமான்னு கேட்டிங்கன்னா ட்ரம்ப் இதை விட மோசம். ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என் நாட்டுக்குள்ளே யார் யார் இந்த ரஃபாவுக்கு சப்போர்ட் பண்ணி, காசாவுக்கு சப்போர்ட் பண்ணி, இந்த காலேஜ்லலாம் ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட்டாக போயிட்டு இருக்குது யூஎஸில். எல்லாருமே இருந்துக்கிட்டு இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி குரல் கொடுக்குறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள நான் நாட்டை விட்டு வெளியே அனுப்புவேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் பேசிட்டு இருக்காரு. பைடன் கண்ணு முன்னாடி ஒரு மிகப்பெரிய நாடே வந்து அழிஞ்சிட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாடு வந்து நீங்கள் ரிப்பப்ளிக்கனாக இருக்கலாம், டெமோக்ராட்டாக இருக்கலாம், அவங்க ரெண்டு கட்சியை சொல்கிறேன், யாராக இருந்தாலுமே வந்து அவங்க இந்த சைடு அவங்களுக்கு இருந்த ஒரே விஷயம், அக்டோபர் 7 அன்னைக்கு ஹமாஸ் இதை பண்ணிட்டாங்க, ஹமாஸை கம்ப்ளீட்டாக அழிக்கணும். நிக்கி ஹேலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்க அரசியல்வாதியுமே அதை தான் எழுதியிருந்தாங்க. அங்கே போடக்கூடிய குண்டுகளில் வந்து ஃபினிஷ் தம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ஹமாஸ் அழிக்கிறது வந்து ஹமாஸுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை. அது ரெண்டு பேருமே போர் செய்யலாம். ஆனால் நடுவில் இருக்கிற பொதுமக்கள் வந்து எவ்வளவு செத்தாலும் கவலைப்பட மாட்டேங்கிறது எவ்வளோ பெரிய தப்பாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த காசான்னு சொல்லப்படக்கூடிய பகுதியோட மொத்த பாப்புலேஷன் என்ன தெரியுமா? 6 லட்சம் பேர். இந்த சேனலில் இந்த வீடியோக்கு வர வியூஸை விட கம்மியான பாப்புலேஷன் தான் அந்த மொத்த ஊரே இருந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஊரில், இவ்வளோ பெரிய இந்த காசாங்கிற மொத்த ஸ்ட்ரிப்பில் வந்து 6 லட்சம் பேர் இருக்கப்போ இது வரைக்கும் அஃபீஷியலாக இறந்து போனவங்களோட நம்பிக்கை வந்து இறந்து போனவங்களோட நம்பர்ஸ் வந்து 40,000 தொட்டுட்டு இருக்குது. யோசிச்சு பாருங்க, மொத்த பாப்புலேஷனே 6 லட்சம் தான், அதில் 40,000 பேர் செத்துட்டாங்க. ஓகேவா? காயப்பட்டவங்க 2 லட்சம் பேர் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன புரியலைன்னா, கண்ணு முன்னாடி ஒரு இனத்தையே அழிச்சிட்டு இருக்காங்க. இந்த இனத்தை அழிக்கிறதுங்கிறது வந்து உலகத்துக்கு புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடி இலங்கையில் இருக்கிற தமிழர்களுக்கு ஏற்பட்டுச்சு. யாருக்கோ போய் தேட வேணாம், நம்மளுக்கு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் ஒரு இலங்கை தமிழனும் உலகத்தில் வேற வேற மூலையில் இருக்கிறப்ப அவங்களுக்கு இந்த வழி தெரியும். சொந்த நாட்டிலே அகதிகளாக அனுப்பப்பட்டு சொந்த நாட்டில் இன்னொருத்தன் வந்து நம்மளை வெளியே போன்னு சொல்கிறப்போ, இல்லை கண்டினியூஸாக இன்னொருத்தன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நடுவில் எத்தனை பாதிப்புகளை தாங்கி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. உலகத்தில் எந்த மக்களுக்குமே வந்து ரஃபால நடந்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய கொடுமையாக தெரியாமல் இருக்கலாம், அவர் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முடியாமல் இருக்கலாம். ஆனால் தமிழர்களுக்கு, நம்மளோட சொந்த மக்களுக்கு இலங்கையில் நார்த்தில் என்ன நடந்துச்சு நம்மளுக்கு தெரியும். அதுவும் கடைசி காலகட்டங்களில் எவ்வளவு கொடுமையாக அது போச்சுன்னு தெரியும். இன்னைக்கு அதுதான் வந்து ரஃபால நடந்துட்டு இருக்குது. இதுக்கு எதிராக தான் நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். இதை பேசுகிறவங்க இஸ்ரேலுக்குள்ளேயும் சில பேர் இருக்காங்க. ஒரு பலஸ்தீனியன் பொண்ணு, வம்சாவளி பலஸ்தீனியன், ஓகேவா? இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல வம்சாவளி மக்கள் இருக்காங்கல்ல, ஆனால் அவங்க இந்தியன்ஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பலஸ்தீனிய வம்சாவளி பொண்ணு வந்து இஸ்ரேலி சிட்டிசன். ஆனால் அவங்க வந்து இஸ்ரேலில் இருந்திருக்காங்க. தன்னோட சொந்த இனம், இப்போ நம்ம தமிழர்களை பற்றி பேசுகிறோம்ல, அந்த மாதிரி தன்னோட சொந்த இனம் வந்து அங்கே அழிஞ்சிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. தான் நாடு தான் இதை பண்ணிட்டுருக்காங்கன்னு தெரியிறப்போ அங்கே இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரஃபாவை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த ஒரு போஸ்ட் போட்டதுக்கு அந்த பொண்ணை வந்து லிட்டரலாக கண்ணை கட்டி கையில் வந்து விலங்க மாட்டி எல்லாரும் பார்க்குற மாதிரி இஸ்ரேல் அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் மற்றவங்க இந்த மாதிரி போஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு. சோஷியல் மீடியாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துட்டு இருக்கப்போ அதுக்கு பாவம் பார்த்தா அதுக்கு ஜெயிலில் போடுறாங்க இஸ்ரேல் அரசாங்கம். இவ்வளவு பண்ணிட்டு இருக்கிற இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு எங்கேயுமே எதிர்ப்பு இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆனால் அந்த எதிர்ப்பு வெளியே இல்லை, உள்ளுக்குள்ள அவங்க நாட்டுக்குள்ளே இருக்குது. வெளியில் இருக்கிறவங்க இந்த மற்ற நாடுகள்லாம் சொல்கிறாங்க, அதை பற்றி அவங்க பெருசாக கண்டுக்கல. ஆனால் இஸ்ரேலோட ஹெட்டான நெத்தன்யாஹுக்கு ஒரு தலைவலி இருக்குது. இந்த ஒரு தலைவலி ஒர்க் அவுட் ஆச்சுனால் இந்த போர் முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா கண்டிப்பாக ஹமாஸ் அழிக்கிறேங்கிற பேரில் மொத்த காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீன மக்கள் அழிச்சிட்டு தான் வெளியே வருவாங்க. அப்படி என்ன ஆப்ஷன் மதன் இருக்குது அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நெத்தன்யாஹு அரசாங்கத்துக்கு வந்து ஏகப்பட்ட எதிர்ப்பு இருக்குது. அந்த அரசாங்கம் வந்து ஒழுங்காக இதை ஹேண்டில் பண்ணலாங்கிறது தான் எதிர்கட்சியோட மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. எதிர்கட்சியில் இருக்கிறவங்க ரீசெண்டாக ஒரு சம்பவத்தை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆனாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல 1300 பேர் இறந்து போனாங்க, ஒரு 300 பேர் கிட்ட கைதிகளாக எடுத்து செல்லப்பட்டாங்க, பிணை கைதிகளாக எடுத்துகிட்டு செல்லப்பட்டாங்கன்னு. அது எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படிங்கிறத எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ரீசெண்டாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் ஒரு அமைப்பு இந்த இடத்துல வந்து பலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரம் கேட்டு, ஆனால் அதே மாதிரி இன்னும் பல அமைப்புகள் இருக்குது. அதில் இன்னொரு அமைப்பு வந்து ஒரு ஃபுட்டேஜ் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க. அதில் அவங்க பிடிச்சிட்டு வந்த ஒரு பொண்ணு வந்து அக்டோபர் 7 அன்னைக்கு பிடிச்சிட்டு வந்த ஒரு பொண்ணு வந்து இன்னும் உயிரோட இருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. அப்போ அங்கே இருக்கிற மக்கள் என்ன கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா, இன்னும் உயிரோட இருக்காங்க. இந்த நாட்டோட அரசாங்கம், இஸ்ரேல் அரசாங்கம் வந்து நீ ஹமாஸை அழிக்க போறேன்னு சொல்கிறப்போ பலஸ்தீன மக்களும் மட்டும் இல்லை, இஸ்ரேலிஸ் யார் யாரை பிடிச்சிட்டு போனாங்களோ அவங்களையும் சேர்ந்து அழிக்கிற.
இப்போதைக்கு நெத்தன்யாஹுவோட ஆட்டிடியூடே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹமாஸை அழிக்க போகிறேன், அதில் இருக்கிற ஒரு ஆளையும் அழிக்க போகிறேன், அதுக்கு நடுவில் எத்தனை பேர் வந்தாலும் எந்த நாட்டுக்காரங்க வந்தாலும் அவங்களையும் சேர்த்து அழிப்பேங்கிறாங்க. அந்த நடுவில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் இஸ்ரேலி மக்களே, இஸ்ரேலி கைதிகளாக பிடித்து செல்லப்பட்ட நிறைய பேர் இருக்கிறப்போ அப்போசிஷன் லீடர்ஸ் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இஸ்ரேலி ராணுவ வீரர்கள் வந்து நிறைய பேர் ஹமாஸை சண்டை போட போகிறப்போ இறந்து போகிறாங்க. இது அங்கே இருக்கிற மக்களுக்கு அதிருப்தியாக இருக்குது. ஸோ இதெல்லாமே லோக்கலாக ஒரு அண்ட்ரஸ்ட்டை உருவாக்கிட்டு இருக்குது. நெத்தன்யாஹு வெளியே போ, சீக்கிரமாக எலெக்ஷன் கொண்டு வா, உனக்கு மக்களோட சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறத வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது பேசி முடிச்சிடலாம், இங்கே இருக்கிற பிணை கைதிகளை திருப்பி அனுப்பிச்சிட்டு இவங்க வந்து பதிலுக்கு தாக்காமல் இது சமாதானமாக போகக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் நெத்தன்யாஹு இதை ஃபார் எவர் முடிச்சு நான் காசாவில் இருக்கக்கூடிய யானை செத்தாலும் கவலை இல்லாமல் நான் அத்தனை பேரும் கடைசி வரைக்கும் அழிக்க போகிறேங்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கியிருக்காங்க. இப்போது ஹமாஸ் அமைப்பினருக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய நெகட்டிவான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானோட பிரசிடென்ட் ரீசெண்டாக இறந்து போனார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில். அந்த ஹெலிகாப்டர் விபத்து எப்படி நடந்துச்சுங்கிறது வந்து நாளுக்கு நாள் கேள்விகள் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குது. பின்னாடி யாராவது இஸ்ரேல் மாதிரி இருந்தாங்களான்னு. பட் அந்த ஒரு சம்பவம் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஈரான் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருந்தாங்க இந்த ஹமாஸ் அமைப்பினர். அவங்களோட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க கூட மிகப்பெரிய பேக் போனாக இருந்தவர் இப்போ இல்லை. ஸோ ஹமாஸ் அமைப்பினருக்கு இது ஒரு பெரிய வீக் பாயிண்ட்டாக இருக்குது. அட் த சேம் டைம் இன்டர்நேஷ்னலாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குற நிறைய கண்ட்ரி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஹமாஸுக்கு, பலஸ்தீன மக்களுக்கு ஒரு சைட் சப்போர்ட் பண்ண வேண்டிய அமெரிக்கா இன்னும் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஆகி ஃபினிஷ் தம் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி யார் செத்தாலும் பரவாயில்லன்னு ஒரு அழிவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம சோஷியல் மீடியாவில் இங்கே பேசுகிறது எப்படி இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு யோசிச்சிங்கனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளாரிஃபை பண்ணுறேன். அதெல்லாம் சரி, நம்ம இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், இதனால் அங்கே இருக்கிறதுல ஏதாவது இம்பாக்ட் வருமானு கேட்டிங்கன்னா வந்துட்டு இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொன்னேன்ல, வேர் யுவர் ஐஸ் ஆன் October 7th, அப்போ அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. நம்ம இங்கே போஸ்ட் பண்ணுற ஒரு ஸ்டோரிக்கு இஸ்ரேல் நாட்டோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸும் அரசாங்கமும் ரிப்போர்ட் பண்ணுறாங்க, பதிலுக்கு ரிவர்ட் பண்ணுறாங்க, பதிலுக்கு அவங்களோட ரிப்ளையை முன்வைக்கிறாங்க. விச் மீன்ஸ் அவங்களுக்கு உலகத்தோட இது எப்படி முடியலாம், ஓகே இங்கே இருக்கிற எல்லா மக்களையும் இவங்க காலி பண்ணிட்டாங்க, இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா உலகத்தில் யார் இஸ்ரேலோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க? எல்லாருக்குமே இவ்வளோ பெரிய ஒரு இனத்தையே அழிச்சிட்டாங்கிறதானே தெரியும். அப்போது இஸ்ரேலுக்கு வந்து தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள நல்லவங்கன்னு காமிச்சிக்கணும். ஆனால் நம்ம உலகம் ஃபுல்லாக வந்து இதை பற்றி பேச இஸ்ரேலுக்கு அது ஒரு ப்ரெஷரை பில்ட் பண்ணிட்டு இருக்குது. இறந்தவங்களோட எண்ணிக்கை நேற்றை விட எனக்கு கம்மியாக இருக்குது. 45லேருந்து 35 கம்மியாகி வந்திருக்கும். காயப்பட்டவங்க 1000 கணக்கில் இருந்தவங்க 350 இருக்குது. அந்த இதெல்லாம் ஒரு கணக்கா 350 பேர் காயப்பட்டிருக்காங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அங்கே இருக்கிற நிலைமை அப்படி இருந்துட்டு இருக்குது. ஒரு இனத்தை அழிச்சிட்டு இருக்காங்க. நம்ம பேசுவோம், நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம பேசுறது அவங்களுக்கு ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நம்ம பேசுகிறது அங்கே ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. இல்லைனா அவங்க வந்து ஒரு சோஷியல் மீடியா ஹேண்டில் ஆஃப் அ கண்ட்ரி வந்து உட்காந்து நம்மளை கவுண்டர் பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பேசுவோம், நம்ம பேசுகிறது தான் நம்மளோட மிகப்பெரிய ஆயுதம். இன்றைக்கி எல்லாரோட கையிலையும் இருக்கிற ஃபோன் தான் வந்து இஸ்ரேல் மாதிரி ஒரு நாட்டே வந்து கார்னர் பண்ணி நிற்க வைக்குது. அமெரிக்காக்காரன் பண்ண போகிறதில்ல, ஆனால் நம்ம பண்ணுவோம். அண்ட் இந்த ஒரு சுச்சுவேஷனில் இது எப்படி தான் முடிவுக்கு வரும்னு என்னைய பாசிபிளி கேட்டிங்கனால் நம்ம பேசி நம்ம ப்ரெஷர் பண்ண இது முடிவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர நெத்தன்யாஹு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் லீடர் அவ்வளோ ஈஸியாக வந்து எலெக்ஷன்லாம் நடத்த விட்டுற மாட்டார். பைடன் போய் ட்ரம்ப் வந்தால் இதை விட நிலைமை மோசமாக தான் ஆகும். ஸோ இப்போதைக்கு இன்டர்நேஷனல் லெவலில் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒரு சைட் ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம பேசுகிறது ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணோம். லெட்ஸ் கீப் டாக்கிங். இது ஒரு முடிவுக்கு வருங்கிற நம்பிக்கையோட நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். இதை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ்.